ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேட்ஸ் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கேட்ஸ் ஏர்ட்ராப் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இது சீக்கிரமாக லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 8 லிஸ்ட் ஆகுது. பிட்கேட் அதுக்கப்புறம் வேறு சில எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்லையுமே லிஸ்ட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னுமே இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம ஜாயின் பண்ணி எலிஜிபிள் ஆகலாமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விட்ராவலில் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்குது. அதுவுமே நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேட்ஸ் காயினோட ப்ரீ லிஸ்டிங் ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம இந்த கேட்ஸ் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணி எலிஜிபிள் ஆகலாமான்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் நாட் எலிஜிபிள், அதுக்கப்புறம் சில 3 கண்டிஷன் மெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டோக்கன் அலோகேஷன் இன்னுமே ஆகல. ரிவார்ட்ஸ் ஆர் கால்குலேட்டிங் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் மேபி ஏன்னா 3 டாஸ்க் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா நம்ம இந்த டாஸ்கில் 15 ஃபாலோஅப்ஸ் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணுறது, அவங்களோட பார்ட்னர்ஸ் எக்ஸில் ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரி டாஸ்க் நீங்கள் 15 கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி இதில் இன்வைட் பண்ணியிருக்கணும். அவதார், இந்த அவதாரில் பார்த்திங்கன்னா இந்த கேட் பிக்சர் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 5 டைம்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஒரு ஸ்மால் டான் காயின் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் டாஸ்க் மட்டும்தான் இருக்குது. அந்த டான் டிரான்சாக்ஷன் பண்ணுற அந்த அப்டேட்டும் பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏர்ட்ராப்பில் நம்ம எலிஜிபிள் இல்லை, இந்த கண்டிஷனை மெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்த அதையுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னும் 3 days இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 15 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ரெஃபர் பண்ண முடியும்னா இன்வைட் பண்ணுங்கள். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி பாருங்கள். மேபி நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகி நம்மளுக்கும் ஏர்ட்ராப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் இந்த வீடியோஸ் போட்டு அதோட ஆன்சர் கேட்டிருப்பாங்க. அந்த ஆன்சர் எல்லாமே நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஏர்ட்ராப்ஸ் பற்றியுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஆன்சர் எல்லாமே நான் இந்த கேட்ஸ் வீடியோ டாஸ்க் கோட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஸ்லேருந்து என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இன்னுமே நம்ம ரிவார்ட்ஸ் கால்குலேட்டிங் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் 8 என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பைபிட்டு, பிட்கெட்டு, கேட்டு, குக்காயின் அண்ட் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவர் எலிஜிபிள் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ரிவார்ட்ஸ் கால்குலேட்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்களோட விட்ராவல் அட்ரஸ் ஆட் பண்ணல. சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு விட்ராவல் ரெக்வஸ்ட் கேனாட் பி அக்செப்டட் அப்படின்னு கீழே வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்டேட்னா, நான் செயின் கிளைம் வில் பி ஓப்பன் 2 days ஆஃப்டர் த லிஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஆம்ஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பினான்ஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் வேறு எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க டோக்கன்ஸ் சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆன்சைன் வாலெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராமில் இருக்கிற வாலெட் இல்லைன்னா நம்மளோட வாலெட் அட்ரஸ் ஆட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு அதில் நம்மளோட டோக்கன் ரிசீவ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்களால் கேட்ஸ் டோக்கன் ஏர்ட்ராப்பில் உங்களோட பிட்கெட் வாலெட்டோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டையோ நீங்கள் ஆட் பண்ண மறந்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சைன் வாலெட்டில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்மளோட வாலெட் அட்ரஸ் ஆட் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் 3 days தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்க ஃபர்தராக வர டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கேட்ஸ் காயின் டோக்கன் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ப்ரீ லிஸ்டிங் ப்ரைஸ், ஒரே நிமிஷம். அதுவுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா ப்ரீ லிஸ்டிங் வந்து 0.035 USDயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து டாஸ்க் வந்து ஃபர்தராக வர டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து இன்னும் 3 டேஸில் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து உங்கள் காயின்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியுமே வந்து நான் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் வந்து லிஸ்ட் ஆகிற எல்லா ஏர்ட்ராப்ஸுமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.